இந்த ஹேபிட் ஸ்டாக்கிங்ன்ற பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அறியாமையிலேயே ஒரு வேலை, அதுக்கப்புறம் அடுத்த வேலை, அதுக்கப்புறம் அடுத்த வேலை, அப்படி அடுத்த வேலை, இது பழக்கமாகிடுது. அதுதான் ஹேபிட்ஸ். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு ஹேபிட் இருக்கு, அதை நம்ம நல்லது செய்யாது, கெடுதல் தான் செய்ய போகுதுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது பெட்டர். என் அன்பார்ந்தவர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ப்ளீஸ் வாட்ச் திஸ் எபிசோட் வெரி வெரி கேர்ஃபுல்லி. See, what is that factor which makes a huge difference in our success? என்ன விஷயம், எதன் காரணமாக நம்ம சக்சீட் ஆகிறோம், இல்லை நம்ம தோற்று போயிடுறோம்? பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு முக்கியமான காரணங்கள், நாம் தான் பொறுப்பு. நாம் தான், we are our best friend, we are our best enemy. நாம்னா ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நாம் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள். our habits make a very big difference. Good habits, good person, good future, good fortune. Bad habits, bad person, bad fortune and bad luck. As simple as that. So I want to give a very important exercise. Recently I read a book, Atomic Habits. அதை படிங்க. அதில் ஹேபிட்ஸை எப்படி நம்ம மாற்றலான்னு சொல்கிறாரு. அதில் ஒரு சின்ன எக்ஸசைஸ் நான் கொடுக்க போகிறேன். நாம் நினைக்கிற மாதிரி ஹேபிட்ஸ் மாற்றுறது அவ்வளோ ஈஸியும் இல்லை, அவ்வளோ கஷ்டமும் இல்லை. புதியதாக இருக்கு இல்லையா? கொஞ்சம் இந்த எபிசோட் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ரொட்டீன் என்னன்னு பாருங்கள். காலையிலிருந்து சாயந்தரம் வரையில் நம்ம நிறைய வேலை செய்கிறோம் இல்லையா? அந்த ஒவ்வொரு வேலையும் நம்மளுடைய நேரத்தை சாப்பிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அ கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குது. இந்த கண்டெய்னர் தான் நம்ம டைமு, இந்த கண்டென்ட்டு தான் நம்ம செய்கிற வேலை. இது தரமாக இருந்தால் இது தரமான கண்டெய்னர், இதுக்கு வேல்யூ அதிகம். இதில் யூஸ்லெஸ்ஸாக இருந்தானா யூஸ்லெஸ், நோபடி வில் பை இட். அதே மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரையில் என்னென்னலாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு நோட் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு ஹேபிட்ஸாக போயிடுது. அந்த ஹேபிட்ஸை நம்ம 3 தரமாக பிரிக்க போகிறோம். இப்போ நம்ம நண்பர்களே இருக்காங்க, அந்த நண்பர்களெல்லாம் லிஸ்ட் போடுங்களேன். நண்பர் ஏ, அவர் ரொம்ப ரொம்ப நமக்கு வேண்டப்பட்டவர், அவரால் நம்ம நிறைய நன்மையெல்லாம் கிடைக்க போகுது. 2வது நண்பர், அவரை அவாய்ட் பண்ணணும். அவர் நமக்கு நல்லது செய்ய மாட்டார், அவர் நண்பர்னு சொல்கிறதுக்கு நம்ம பயப்படுவோம். எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருப்போம், அவ்வளோதான். ஆனால் அவர் நம்மளை நண்பர் நினச்சிட்டு இருக்கார். ரொம்ப பழகின மாதிரி பேசுவார், ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருப்பார், ஆனால் இஸ் எ வெரி டேஞ்சரஸ் பர்சன். 3வது நியூட்ரல். ஏதோ ஒரு பஸ்ஸில் பார்க்குறோம், பேசிகிட்ருக்கோம், அடுத்த முறை பார்க்குறோம், ஹாய் சொல்கிறாரு, அவரால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. 3 நண்பர்கள் இருக்காங்க இல்லையா? அதே போல் தான் 3 விதமான ஹேபிட்ஸ். ஒன்று சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். நான் லிஸ்ட் பண்ணேன், இதை பற்றி பார்த்திங்களன்னா, இது லிஸ்ட்டு. காலையில் நான் எழுந்து ஒரு 1 ஹவருக்கு உண்டான லிஸ்ட் இது. இந்த லிஸ்ட் போட்ட உடனே அடுத்தது என்ன பண்ணுறேன், யோசனை பண்ணுறேன். ஒரு செயல் அது எனக்கு நல்லது அப்படின்னு பட்டுதானா ப்ளஸ் என்ற ஒரு சிம்பிளை போடுறேன். அடுத்தது பரவாயில்ல, செஞ்சாலும் செய்யலாம், செய்யாட்டாலும் விட்டுடலாம், அதுக்கு ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள், வேக்கப் இம்பார்ட்டண்ட் ப்ளஸ்ஸு லுக் அட் தி கிளாக், ஓகே பார்த்துக்கோ, நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, ஈக்குவல்னா நியூட்ரல். அதுக்கடுத்தது ஓப்பன் தி ஸ்மார்ட் ஃபோன். எடுத்த உடனே காலையில் எழுந்த உடனே நேரத்தை பார்த்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் ஓப்பன் பண்ணுறேன், நெகட்டிவ் போடுங்க, ஒரு மைனஸ் சைன் போடுங்க. ஏன்னா காலையில் எழுந்த உடனே அந்த மொபைல் ஃபோனில் பார்த்து பார்த்து பழக்கமாக படித்தோன்னா நம்ம நாளே அப்படி போயிடும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், செக் ஃபார் வாட்ஸ்அப் மெசேஜஸ். பொறுமை இல்லை, ராத்திரி தூங்கி எழுந்த உடனே யாரெல்லாம் நமக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்காங்க, அது மைனஸ் போடுறேன். அடுத்தது செக் ஃபேஸ்புக் வியூஸ். முந்தின நாள் தானே ஏற்றிருப்பேன், மறுநாள் கட்டத்தில் லைக்ஸ் இருக்கா, ஷேர் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன், அது மைனஸ். அதுக்கடுத்தது ப்ரஷ் டீத், அஃப்கோர்ஸ் ப்ளஸ் போடுறேன். இப்படி லைனாக போடுங்க. போட்டுட்டு திங்க் பண்ணுங்கள், இந்த நெகட்டிவ் எல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த நெகட்டிவை நீங்கள் எடுத்துடணும். அந்த நெகட்டிவ் இடத்துல ஒரு பாசிட்டிவை நீங்கள் கொண்டு வந்து போடணும். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ஹேபிட்ஸ் ஸ்டாக்கிங்.
ஸ்டாக்கிங்னா அடுக்கி வைப்பது, ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைப்பது. இந்த ஹேபிட் ஸ்டாக்கிங்ன்ற பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அறியாமையிலேயே ஒரு வேலை, அதுக்கப்புறம் அடுத்த வேலை, அதுக்கப்புறம் அடுத்த வேலை, அப்படி அடுத்த வேலை, இது பழக்கமாகிடுது. அதுதான் ஹேபிட்ஸ். ஒரு செயலை நம்ம செய்கிறோம், என்றைக்கான ஒரு நாள் செய்கிறோம், தட்ஸ் நாட் ஹேபிட். பட் வாட் இஸ் லிஸ்டட் ஜஸ்ட் நவ் இஸ் மை ரொட்டீன். அது கண்டுபிடிச்சாச்சு, எதெல்லாம் நெகட்டிவாக இருக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா we should take action to remove it. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு ஹேபிட் இருக்குது, அதை நம்ம நல்லது செய்யாது, கெடுதல் தான் செய்ய போகுதுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது பெட்டர். எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை அடுத்த எபிசோடில் சொல்ல போகிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.